அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? மார்கழி மாதத்தில் கிரிவலம் செல்லும்போது நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன? எப்படி கிரிவலம் வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்றாங்க. பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவிக்கப்படும். அந்த வகையில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலத்திற்கு செல்ல உகந்த நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் இன்று 6:45 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி 3ஆம் தேதி மாலை 4:33 வரை நிறைவு பெறுகிறது. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தேவையான அடிப்படை வசதிகளுடன் இந்த கோவில் நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி கிரிவலம் செல்வாங்க. இந்த நாட்களில் இது போல் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும், முக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலை கோவில் தங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவத்தலம். திருவண்ணாமலை செல்வதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டுமல்ல, திருவண்ணாமலை என சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். எத்தனை முறை சொன்னாலுமே கேட்டாலுமே சலித்து போகாத திருவண்ணாமலை தனப்பெருமை. அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பலருமே அறியாத அனைவருக்குமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்கள் இருக்குது. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றிருந்தாலுமே, பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தாலுமே, அந்த கோவில் பற்றி பல அற்புதங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கு. இவற்றில் சில குறிப்பிட்ட விஷயங்கள் இங்கு தெரிந்து கொள்ளலாம். எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது என சரிபார்த்து கொள்ளுங்கள். தெரியாத விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நடுநாட்டு தலங்கள்லாம் முதன்மையானது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம். நாள்வாளராலும் பாடல் பெற்ற தலம். எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கக்கூடிய தலம் இந்த தலம். திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, மூர்த்தி தலம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட தலம். பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலாக இருக்கு. கார்த்திகை தீப திருவிழாவின் மூலத்தலமாகும். ஆதார தலங்களுடன் இது மணிப்பூர தலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நகரின் மைய பகுதியில் மலை அடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் உள்ள 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம் அமைஞ்சிருக்கு. 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு. ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் இருக்கு. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்களும் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்கு. கால பைரவர் சன்னதி உண்டு. இங்கு முருகப்பெருமான் இளையனார் என்ற திருப்பெயரில் பல இடங்களில் வணங்கப்பெறுகிறார். அருணகிரியுடன் சவால் விட்டான், சம்பந்த தாண்டான். அதற்காக முருகப்பெருமான் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி கொடுத்திருக்கார். இவர்தான் கம்பத்திலையானார் என பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூணில் காட்சி தராரு. அருணகிரி வளால கோபுரத்தில் இங்கு மீது கிழக்கு குதித்து உயிர் விட்ட முயன்ற போது அருள்புரிந்து திருப்புகழ் பாடி வைத்து கோபுரத்திலையானார் கோபுர அருகில் இருந்த சன்னதி, பிச்சை இளையனார் சன்னதி, கிளி கோபுரம் ஆகியவை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இருக்குது. இதன் மூலமாக கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும். நமது பாரத தேசத்தில்
பல கோவில்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையை சொல்லவே வேண்டாம். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடம். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடு. இந்த தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்பியாகவும் வீற்றிருப்பதும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், இதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறக்கூடியதாக இருக்கு. சிவன் கோவில்கள் அனைத்திற்குமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால் இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிணியிலிருந்து விடுபடலாம் என சொல்லப்படுது. இந்த கோவிலில் கிளை கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுக்கி 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்ம காணலாம். கைலாயத்தில் ஆழ்நிலை தானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், ஐயன் நீங்கள் என்னை எப்பொழுதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தரல வேண்டும் என வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொல்லியிருக்காங்க. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும்னால மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது இந்த மலையை இடது பக்கமாக சுற்றி என அசுரறி ஒலித்ததாம். அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அணைத்து தன் மார்போடு சேர்த்து கொண்டதாகவும் இடப்பாகத்தை ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கார். இதை நினைவு கூறும் விதமாக தான் அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.